அன்பார்ந்த நண்பர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, நான் தற்பொழுது இந்த பதிவினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். கண்டி மாவட்டம் அலுகொல்ல பிரதேசத்தில் இருந்து இந்த காட்சியினை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். சுமார் 2:30 மணி அளவில் இந்த ஒளிப்பதிவினை நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். பிரமிக்க வைக்கின்ற அளவிலே இந்த தேயிலை செடிகளும் அதே போன்று மலை குன்றுகளும் காணக்கூடியதாக இருக்கின்றன. உண்மையிலே பார்ப்பதற்கு இந்த இடம் மனதுக்கு நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றன. நீங்கள் ஏதாவது ஒரு சுற்றுலா செல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள். இந்த இடத்திற்கு வருவதென்றால் கண்டி நகருக்கு செல்லாமல் மாத்தளை ஊடாக வத்தேகம பன்விலை என்னும் பிரதேசத்துக்கு அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த அலகொல்ல பிரதேசம் மற்றும் அதே போன்று அர்த்தன பிரதேசங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டில் பார்க்கின்ற போது மலை குன்றுகளுக்கு இடையே பச்சை பசையிலான தேயிலை செடிகள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த இடமானது மிகவும் பிரமிப்பூட்டக்கூடிய வகையிலே இருக்கின்றன. அதே போன்று பல நீர்த்தேக்கங்களையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிரதேசமானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5000 அடிக்கு மேலாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு உயர்ந்த பிரதேசம். அது மட்டுமல்ல குளிரான பிரதேசம். இரவு நேரங்களில் மிகவும் கடுமையான குளிர்கள், அதே போன்று பகல் வேளைகளிலும் வெயில் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் திருகோணமலை மாவட்டத்திலே விழுகின்ற வெயிலை போன்று ஒரு வெயிலும் இங்கே அடிக்கக்கூடியதாக இருக்கின்றன. எவ்வாறு இருந்தாலும் காலையிலே வெயிலாக இருந்தாலும் மாலையிலே பனி படர்ந்து கொண்டிருக்கின்றன. காட்சிகளை பார்க்கின்ற போது மனதுக்கு ஒரு புத்துணர்வினை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறான இடங்களில் நாமும் பிறக்கவில்லை என்பதுதான் ஒரு கவலையாக இருக்கின்றன. உண்மையிலே மிகவும் பிரமிக்க வைக்கின்றன. பார்ப்போருக்கு இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றன. கண்டிப்பாக நேயர்களே, நீங்கள் ஒரு பயணம் இந்த பிரதேசத்திற்கு இந்த காட்சிகளை கண்டுகொள்ளுங்கள். எப்போதும் இந்த சந்தர்ப்பம் கிடையாது. உண்மையிலே ஒவ்வொரு கால எல்லைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு நாம் செல்வதற்கு இந்த பிரதேசத்திலே தற்பொழுது இந்த தேயிலை செடிகள், உண்மையிலே பாருங்கள், இந்த தேயிலை செடிகள் தற்பொழுது துளிர்விட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் இதில் இருந்து கொழுந்துகளை பறிப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். அதே போன்று வானுயர்ந்த மரங்களும் இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மலை தொடர்கள் என்று பல வகையான சந்தோஷமான பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தினை கருதலாம். பலவிதமான இடங்களை நாம் பார்த்திருக்கலாம். உண்மையிலே இவ்வாறான காட்சி என்பது உண்மையிலே அருமையான ஒரு காட்சியை நீங்களும் தவறாது நேர்களே இந்த இடத்திற்கு பார்த்து சந்தோஷமடையுங்கள்.